students, welcome to ICP Academy. இந்த வீடியோவில் income from the maintenance of horse races அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. Income arising from maintenance of horse race purpose is taxable income from other source. ரேஸாஸை மெயின்டைன் பண்ணுறதுனால கிடைக்கிற இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸு அதை எப்படி டேக்ஸ் பண்ணுறாங்க. லாஸ் அரைசிங் ஃப்ரம் ஆக்டிவிட்டி ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் ரேசஸ் கேன் பி செட் ஆஃப் ஒன்லி ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் சச் சோர்ஸஸ் ஆஸ் ஸ்டேக் மணி and not against any other income. Such loss cannot be set off even against income arising by way of betting at race horse. ஒருவேளை லாஸ் இருந்தால் என்ன பண்ணுறது, லாஸ் அரைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த லாஸை அசஸ்மெண்ட் இயரில் ஸ்டேக் மணி ரிசீவ்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம என்ன பண்ண முடியும், செட் ஆஃப் பண்ண முடியும். சஃபிஷியண்ட்டாக அந்த பணம் இல்லைன்னா அந்த லாஸை சப்சிக்வெண்ட் 4 இயர்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், unadjusted loss, any unadjusted loss from the activity of maintenance of racehorses can be carried forward for 4 succeeding year to be set off only from income of the same activity. வேறு இன்கம் கூட நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸ்டேக் மணி அப்படின்னா என்னங்க, இன்கம் பை வே ஆஃப் ஸ்டேக் மணி இஸ் த கிராஸ் அமௌண்ட் ரிசீவ்டு பை தி ஓனர் ஆன் அக்கவுண்ட் ஹார்ஸ் securing a position in the race. Hence income from stake money is different from income from winning. Gross amount received by the owner of horse, யார் அந்த ஹார்ஸ்க்கு ஓனரோ அவங்க ரிசீவ் பண்ணுற கிராஸ் அமௌண்ட் எதுக்காக ரிசீவ் பண்ணுறாங்கன்னா செக்யூரிங் பொசிஷன் இன் த ரேஸ். இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்டேக் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. வின்னிங் ஸ்டேக் மணிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வின்னிங்க்கும் ஸ்டேக் மணிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. கிராஸ் அமௌண்ட் ஃபார்முலா என்னங்க, நெட் அமௌண்ட் இன்ட்டு 100 டிவைட் பை 100 மைனஸ் 30. சரிங்களா, இதுதான் வந்துட்டு நெட் அமௌண்ட், ஸ்டேக் அமௌண்ட் ரிசீவ்டு, ஸ்டேக், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாங்களா. Compute the taxable income for assessment year 2021 to 2022 of Mr. John from the following information given below. A என்ன கொடுத்துருக்காங்க, expenses on race horses at Hyderabad 4 lakh. B question, expenses on race horses at Bangalore rupees 2,50,000. சி என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேக் மணி ஏர்ன்டு பை ஹார்சஸ் அட் ஹைதராபாத் 2,40,000. 1,80,000 வந்துட்டு பெங்களூரில். ஹீ ரிசீவ்டு 2,20,000 ஆன் பெட்டிங் டியூரிங் ஹார்ஸ் ரேஸ் அட் ஹைதராபாத். He won the lottery 50,000. He earned an income 40,000 under speculation business. இது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இன்கம் ஃப்ரம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டேக் மணி ரிசீவ்டு பை ஹார்சஸ் அட் ஹைதராபாத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,40,000. ஸ்டேக் மணி ரிசீவ்டு பை ஹார்சஸ் அட் பெங்களூர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,80,000. டோட்டலாக எவ்வளோ கிடச்சிருக்குங்க, 4,20,000. அவங்க பண்ணுற செலவு எவ்வளவு, எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரேஸ் ஹார்ஸ் ஹைதராபாத்தில் அவங்க செலவு பண்ணது 4 lakh. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரேஸ் ஹார்ஸ் பெங்களூரில் செலவு பண்ணது எவ்வளோங்க, 2,50,000. ஸோ மொத்தம் அவங்களுக்கு 6,50,000 அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. கிடச்சிருக்கிற இன்கம் எவ்வளோங்க, 4,20,000. ஸோ லாஸ் அரைஸ் ஆகிருக்குது. லாஸ் ஆன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரேஸ் ஹார்ஸ் மைனஸ் 2,30,000. சரிங்களா, அப்போ அதை 4 இயர்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு கேஷுவல் இன்கம். சரிங்களா, கேஷுவல் இன்கம் பெட்டிங் டியூரிங் ஹார்ஸ் ரேஸ் அட் ஹைதராபாத், அதை என்ன பண்ணணும், கிராஸ் அப் பண்ணணும். ஃபார்முலா என்னங்க, நெட் அமௌண்ட் ரிசீவ்டு இன்ட்டு 100 டிவைட் பை 100 மைனஸ் டேக்ஸ். அமௌண்ட் ரிசீவ் பண்ணது எவ்வளோங்க, 2,20,000 இன்ட்டு 100 டிவைட் பை 100 மைனஸ் 30 போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது, 3,14,286 கிடைக்குது. லாட்ரி வின்னிங் எவ்வளோங்க, 50,000. இன்கம் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் அப்படியே எடுத்துக்கலாம், டிடிஎஸ் கிடையாது, 40,000. டோட்டலாக இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் எவ்வளோங்க, 4,04,286. புரிஞ்சுதுங்களா இந்த ப்ராப்ளம்?
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.